பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வானவில் உருவாகும் மாயமான விஞ்ஞானம். மழைக்கு பிறகு வானத்தில் உருவாகும் 7 வண்ண வானவில்லை நாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்போம். இந்த வண்ணக்கோடு வெறும் அழகு மட்டும் அல்ல, அதற்கு பின்னால் ஒரு அழகான விஞ்ஞான நிகழ்வும் அடங்கியிருக்கின்றது. இது எப்படி உருவாகின்றது என்பதை இன்று நாம் பார்ப்போம். ஒளியின் தன்மை. வெள்ளை ஒளி என்பது என்ன? நாம் வழக்கமாக பார்க்கும் வெள்ளை ஒளி என்பது பல வண்ண ஒளிகளின் சேர்க்கையே. இந்த ஒளி விப்ஜிஆர் நிறங்கள், அதாவது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், தமிழில் ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்று அழைக்கப்படுகின்றன. இவைதான் நம் வானவில்லின் வண்ணங்கள். ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன் முதலாவது கட்டம். மழைக்கு பிறகு வளிமண்டலத்தில் நீர் துகள்கள் கண்ணுக்கு தெரியாத வகையில் பரவி நிற்கின்றன. நம் பார்வைக்கு வரும் சூரிய ஒளி இந்த நீர் துகள்களில் விழும்போது ஒளியின் திசை மாறுகின்றது. இதைத்தான் நாம் ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன் என்கிறோம். இதுபோல ஒளி திசை மாறும்போது ஒளியின் வேகமும் மாறுகின்றது. ஒளி சிதறல், டிஸ்பர்சன், வண்ணங்கள் பிரிந்து செல்லுதல். ஒளி துகள்களில் சிக்கும்போது ஒளியின் 7 வண்ணங்களும் வேறுபட்ட கோணத்தில் சிதறுகின்றன. சிதறிய வண்ணங்கள், அதாவது ஊதா, குங்குமப்பூ போன்றவை அதிகமாக சிதறுகின்றன. சிவப்பு போன்ற வண்ணங்கள் சிறிது மட்டுமே சிதறுகின்றன. இதனால் ஒவ்வொரு வண்ணமும் தனித்தனியாக நம் கண்களுக்கு தெரிகின்றது. பிரதிபலிப்பு, இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், மறுபடியும் திரும்பிச் செல்லும் ஒளி. ஒளியானது நீர் துகளுக்குள் விரைந்து செல்லும் போது துகளின் எதிர்ப்பக்கத்தில் உள்ள உட்பக்கத்தில் ஒரு பிரதிபலிப்பு, ரெஃப்ளெக்ஷன் ஏற்படுகின்றது. இந்த ஒளி துகள்களிலிருந்து வெளியே வரும்போது 2வது முறையாகவும் விரைந்து செல்கின்றது. இதனால் தான் வண்ணங்கள் அழகாக ஒழுங்காக வெளியே வருகின்றது. நாம் வானவில்லை எப்போது காண்கின்றோம்? சூரியன் ஒரு பக்கமாக இருக்கும் போது மறுபக்கத்தில் இருக்கும் வானத்தில் நீர் துகள்கள் நிறைந்திருக்கும் காலத்தில் நம்மால் அந்த சிதறல் விளைவை கோடுகளாக காண முடியும். அதாவது வானவில் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் ஒரே இடத்தில் தோன்றுவது இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் தான் அதனை பார்த்து ரசிக்கின்றோம். நிறைவாக, வானவில் என்பது இயற்கையின் ஓர் அற்புத நிகழ்வு. ஆனால் அதன் பின்னால் உள்ள அறிவியல், விலகல், சிதறல், பிரதிபலிப்பு ஆகிய 3ம் இணைந்து நமக்கு பார்வையாக காணப்படும் 7 வண்ண காட்சிகளாக மலர்கின்றது. இதுபோன்ற விஞ்ஞான அதிசயங்களை அறிந்து கொள்வது நமது அறிவை விரிவுபடுத்தும் ஒரு பயணம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.